நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னும் நீங்க கார்த்திகை லவ் பண்றீங்களா? I think yes. ஹலோ. ஹாய் கார்த்திக், பிஸியா இருக்கியா? பிஸி ஆகிறதுக்கு என்ன இருக்கு? உனக்கு தான் ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் எடுத்தேன். கரெக்டாக நீயே ஃபோன் பண்ணுற. நீ ஃபோன் பண்ணுவேன்னு தெரியும், ஆனா அது வரைக்கும் காத்திருக்க முடியல. என்னாச்சு? எதனா பிரச்சனையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. வழக்கமாக நீ கிளம்புறப்போ ஐம் ஸ்டார்டிங்னு ஒரு மெசேஜ் அனுப்புவேன். வீட்டுக்கு ரீச் ஆனதும் ஐ ரீச் ஹோம்னு ஒரு மெசேஜ் அனுப்புவேன். இன்னைக்கு அந்த 2 மெசேஜுமே மிஸ்ஸிங். நான் தினமும் அனுப்புறேன். ஒரு நாள் கூட தவறாமல் அனுப்புவேன். என்ன சத்தத்தையே காணோம்? நான் ஸ்மைல் பண்ணேன், தெரியல? ஓ, இது வேறையா? கார்த்திக், சொல்லு ராஜி. நான் பேசாம ஊருக்கு போயிடட்டா? அடிப்பாவி, என்ன திடீர்னு? ஒன்றும் இல்லை, சும்மாதான். ஊருக்கு போய் என்ன செய்வ? ஒன்றும் இல்லை, சும்மா வெயிட் பண்றேன். நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் வான்னு கூப்பிடுறியோ அப்ப கிளம்பி வந்துடுறேன். என்ன சிரிக்கிற? நான் சிரிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஒன்றும் இல்லை. திரும்பவும் ஏஞ்சல் பிரச்சனையா? ராஜி, ராஜி, அழுகுறியா? இல்லையே. இப்போ உனக்கு என்ன கஷ்டம் அத சொல்லு. தெரியல கார்த்திக், சொன்னா நீ சிரிப்ப. ராஜி, நான் ஒன்னு சொல்லிட்டா? சொல்லு. அப்புறம் தப்பா எடுத்துக்க கூடாது. தப்பா எடுத்துக்கிற மாதிரி நீ எதுவுமே சொல்லாத. ராஜி, எந்த ஒரு விஷயம் உன்னை பிசிக்கலா, மென்டலா, ஸ்பிரிச்சுவலா வீக் ஆக்குதோ அந்த விஷயத்தை தூக்கி தூரப்படும். அது காதலா இருந்தாலும் சரி. நான் சொல்றத ரைட் சென்ஸ்ல எடுத்துப்பேன்னு நினைக்கிறேன். புரியுது. அன்பு நம்மளை சந்தோஷப்படுத்தணும், உற்சாகமா வச்சிருக்கணும், நம்மளை மேல எடுத்துட்டு போகணும். அது எப்போ நம்மளுக்கு ரிவர்ஸ்ல ஒர்க் ஆகுதோ அப்ப அதை தூக்கி தூர போட்டுறணும். அது தன்னோட காதலா இருந்தாலும் சரி. கார்த்திக், ஏய், உடனே டென்ஷன் ஆகாத. உன்னை கழட்டி விடுறதுக்காக நான் இப்படி அட்வைஸ் பண்றேன்னு நினைக்காத. என்ன நடந்தாலும் உனக்கு நான் தான், எனக்கு நீ தான். அதுக்காக தினமும் அதையே நினைச்சு பயந்துட்டு இருக்க கூடாது. நான் இல்லை ராஜி, பொதுவா சொல்றேன். ஃப்ரீயா விடு. நமக்குன்னு இருக்கிறது நம்மளை விட்டு எங்கேயும் போவாது. காதல ஒரு மோதிரம் மாதிரி சந்தோஷமா விரல்ல போட்டுக்கணும், விலங்கு மாதிரி கையில மாட்டிக்காத. ரசிச்சு பண்ண வேண்டிய விஷயத்த பயந்து பயந்து பண்ணாத. எப்பெல்லாம் உனக்கு பிரச்சனை வருதோ அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மற்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்து. ஷாப்பிங் போ, எதுனா பாட்டு கேளு, லவ் சாங்ஸா கேளு. இது ஒரு சப்பா மேட்டர். லவ் லிக்கர் மாதிரி, ஒரு பெக் போட்டா சும்மா முறுக்கிட்டு நிக்க வைக்கும். ஒரு பாட்டில் அடிச்சோன்னா அப்படியே ஃபிளாட் ஆக்கிடும். என்ன சிரிக்கிற? நீ குடிகார மாதிரி அட்வைஸ் பண்றியே, அதான் சிரிச்சேன். கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆச்சுல? ஓரளவுக்கு. போனை வச்சதும் திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிச்சிடாத. இல்ல இல்ல, ஃப்ரீயா விடு. இருக்கிறது இத்தனோண்டு வாழ்க்கை, முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமா வாழணும். சரிங்க ஆபீசர். ஐ லவ் யூ. வேணாப்பா வேணாப்பா, இந்த லவ் நம்மள வீக் ஆக்கிடும். எனக்கே வா. ஐ லவ் யூ. ரெண்டாவது பெக்கு லேசா தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு. இப்படியே எதுனா நக்கலா யோசிச்சுட்டே தூங்கிடு. காலையில பாத்துக்கலாம்.
பாய். பை. ஹாய். ஒரு கண்ட்ரி ஹெட்டை விட்டுட்டு தனியா மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்க. ஏய், நீ கண்ட்ரி ஹெட் இல்லடா, பண்ட்ரி ஹெட். இந்த ஜோக் சுமாரா தான் இருக்கு, சிரிப்பே வரல. பெட்டர் லைக் நெக்ஸ்ட் டைம். லட்சுமி, வாட்ஸ் ஹேப்பனிங்? போன மாசம் கௌஷிக்கோட ப்ராஜெக்ட்காக ம். கேம்பஸ் இன்டர்வியூ பண்ணிருக்காங்க. அதுல இருந்து நம்ம டீமுக்கு ஏதாவது ஆள் தேருமான்னு பாத்துட்டு இருக்கேன். ஓ வாவ், தட்ஸ் கிரேட். அதில் இருக்கிற முத்துக்கள் எல்லாம் அவன் பொறுக்கியிருப்பான். பேலன்ஸ் இருக்கிற சில சிப்பிகள் கிளிஞ்சல்களை தான் நம்ம பொறுக்கணும். அவைலபிளா இருக்கிறது ஓட்ட உடச்சல்ன்ற அப்படிதானே? டேய், ஓவர் வாய்டா சாரி உனக்கு. சாரி சாரி. மன்மதன், இவர் ரிஜெக்டட். ஹேய், கேம்பஸ் இன்டர்வியூல நல்ல மார்க் வாங்கிருக்கான்டா. அதுக்கு அவன் பேர் எனக்கு பிடிக்கல. ஒரு ஆஃபீஸில் ஒரு மன்மதன் தான் இருக்கணும் இல்லடா? பாயிண்ட் மச்சான். லட்சுமி, நெக்ஸ்ட். ம். பாபி செலக்டட். பேரே ஒரு ஃபீலிங்கா இருக்கு. பிம்பிள் கபாடியா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ듀ஸ் ஆன படம். இந்த பொண்ணு செலக்டட். ஏய், இது பொண்ணு இல்லடா, பையன். அப்போ ரிஜெக்டட். போடா. பாபி பேரே பிடிக்கல. டேய், அவன் கஷ்டப்பட்டு 4 வருஷம் படிச்சு முடிச்சு கேம்பஸ் இன்டர்வியூ நல்லா பண்ணி வேலை கிடைக்குமான்னு வெயிட்டிங்ல இருக்கானுங்க. நீ ஒரே செகண்ட்ல ஒருத்தன் வாழ்க்கை இங்கே உட்காந்துக்கிட்டே காலி பண்ணிட்டு இருக்க. மச்சான், ஐடி ஃபீல்ட்ல பொண்ணுங்கள் தானே முன்னுரிமையே. அப்போ பிஇ படிச்ச பசங்கள்லாம் என்னடா பண்றது? டேய், அவங்க எங்கேயாவது மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவா போக சொல்றா. அட பாவி, உன்னை செலக்ட் பண்ணவங்க இப்படி நினைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? பாண்டி பசார்ல டிகே பப்ளிகேஷன் புக் வித்துட்டு இருந்திருப்பான். மச்சான், நம்ம வேலைக்கு வந்துட்டோம்ல, இதுக்கு மேல முடிஞ்ச வரைக்கும் போட்டி வராம பாத்துக்கணும்டா. டேய் மச்சான், இங்க பாருடா, அஞ்சுனை காத்த ஐயனார் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த பேரே டெரரா இருக்கே. அது ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. ஐயோ, அப்படியா? அப்ப செலக்டட். டேய், 10க்கு 5 மார்க் தான்டா அவன் வாங்கியிருக்கான். மச்சான், அதான் சாமி பாத்துக்கோண்டா. விஷ்ணு, இங்க பாரு. ஐஸ்வர்யா ராய் செலக்ட் தானே? சேச்சா, ரிஜெக்டட். என்ன விஷ்ணு ஆச்சரியமா இருக்கு? ஐஸ்வர்யா ராய வேணாம்னு சொல்லிட்டீங்க? ஏங்க, கீழ ஊர் பேரை பாருங்க. எந்த ஊரு? ஐஸ்வர்யா ராய் ஃப்ரம் யானகவுனி. எவனோ கொலவெறியோட அவன் பொண்ணுக்கு பேர் வச்சிருக்கான். இந்த பேரை பார்த்து நம்ம ஏமாந்துட கூடாது. அட்டி பீஸ் கூட லட்டு பேர் வச்சு உள்ள தள்ளி விட்டுருவானுங்க. மச்சான், பயோடேட்டா மட்டும் பத்தாதுடா, பயோ போட்டோவும் கேட்கணும்டா. ஹேய், நான் இந்த பொண்ணை செலக்ட் பண்ணிட்டேன். லட்சுமி நல்ல மார்க் வாங்கியிருக்காளா? ஹே, இல்ல, அவளுக்கு என் பாட்டியோட பேரு. YouTube Brutus. ஏய், இன்டர்வியூக்கு தானே கூப்பிடுறோம், அதுல தேர்னா தானே. பலவேஷ பாண்டியனா? இந்த பையனை செலக்ட் பண்ணுங்க. ஏங்க? அவன் கோவில்பட்டி பையங்க. கோவில்பட்டினா? புத்திசாலியா இருப்பாங்க. ஏங்க, கோயில்பட்டியில கடலை மிட்டாய் ஃபேமஸ் கேள்விப்பட்டிருக்கேன், காரச ஃபேமஸ் கூட கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதாங்க முதல் முறையா கோயில்பட்டிக்காரங்களுக்கு அறிவு இருக்குன்னு கேள்விப்படுறேன். அப்ப கோவில்பட்டிக்காரங்களா முட்டாள்னு சொல்ல வரியா? சொன்னவன் அவன் என்கிட்ட கேக்குற? மச்சான், அதான் கேக்குறாங்களா, பதில் சொல்றா. டேய், கோயில்பட்டிக்காரங்களாம் அறிவானவங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனா அழகானவங்கன்னு தெரியும். அடிச்சிட்டா அந்த பெல்ட்டி. மச்சான், இந்த பொண்ணு ஓகேடா. ஹே, எதுக்கு ஓகே? ஏய், அவ பேரை பாத்தியா? சரஸ்வதி. சரி, அதுக்கு? லட்சுமி நீ இருக்க, இப்போ சரஸ்வதி கூட இருக்கணும்ல. ஓகே गाइस, விளையாடுனதெல்லாம் இருக்கட்டும். கொஞ்சம் சீரியஸா நம்ம ஆளுங்களை செலக்ட் பண்ணனும். இவங்க கூட தான் நம்ம குப்பை கொட்டி ஆகணும். எங்க ஊரு எங்க அப்பாவோட பேருன்னு செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கும் சேர்த்து நம்ம வேலை செய்யற மாதிரி ஆயிடக்கூடாது. ஆமா லட்சுமி, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஏன் லட்சுமி, நம்ம கேம்பஸ் இன்டர்வியூக்கு போக கூடாது? தாராளமா போலாம். கேம்பஸ் இன்டர்வியூ இருக்கு, வீக்கெண்ட் டிரைவ் வேற ஆர்கனைஸ் பண்றாங்க. அதுல இருந்து கூட நம்ம டேலண்டான ஆளுங்களை செலக்ட் பண்ணனும். இதுக்கெல்லாம் சூசன்ட்ட பெர்மிஷன் கேட்க வேணாமா? ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஆளுங்களை நம்ம செலக்ட் பண்ணிட்டு சூசனோட இன்டர்வியூ ஆர்கனைஸ் பண்ணா அது ஒரு ஃபார்மாலிட்டி தான். நம்ம கான்ஃபிடென்ட்டா இருந்தா நம்ம செலக்ட் பண்ணவங்கள ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதுல ஏதாவது தேர்தான் பாருங்க.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூடு ஆறிட போகுது. டீயே சொன்ன குடிங்க. டீலாம் வாங்கி கொடுத்து டிஃப்ரெண்டா ஆரம்பிக்கிறாங்களே. இந்த என்கொயரி இப்போ எதுக்குன்னே தெரியலையே. முருகா, நான் அமைதியா இருக்க, நீ தான் பருள் புரியணும். என்ன என்ன ஏன் இப்படி நெளிறீங்க? அப்படியா? அப்படிலாம் எதுவும் இல்லையே. டென்ஷனா இருக்கீங்களா? ம் ஏன்? இல்ல, நான் எதையும் உளறிடக்கூடாதுன்னு எனக்கு பயமா இருக்கு. என்ன உளருவீங்களோன்னு பயமா இருக்கு. ஏங்க, நாங்க 3 பேரும் காலேஜ் படிக்கிறப்போ பாத்தீங்களா, நீங்க எதுவுமே கேட்கல, நானே உளறேன். இதாங்க என் பிரச்சனையே. ரொம்ப கிண்டாதீங்க. மேல் டாப்ல என்ன வருதோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க. ஏஞ்சல் என்கிட்ட பேசினா. என்ன சொன்னா? கார்த்திகை மறக்க முடியலையா? ஐயோ, என்ன ஷாக் ஆவறீங்க? இல்ல, அப்படிலாம் சொல்ல சான்ஸே இல்லையே. சொன்னா. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த மேட்டர் நீங்க கார்த்திகிட்ட டீல் பண்ணுங்க. என்ன தேவையில்லாம கோத்து விட்டுட்டு இருக்காதீங்க. இல்ல, இந்த விஷயத்த கார்த்திக் கிட்ட சொல்றதா இல்ல. ஏன்? தொட்டதுக்கெல்லாம் அவன்கிட்ட நான் சண்டை போடுற மாதிரி இருக்கு. அது எனக்கு பிடிக்கல. அதுவும் இல்லாம நானே ஏஞ்சல் உன்னை பத்தி நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்லி அவனையே யோசிக்க வைக்கணும். சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? ஏஞ்சலை எப்படியாவது வெட்டி விடணும். எப்படி? என்ன கேட்டா நீங்களே ஒரு ஐடியா பண்ணுங்க. ஏங்க, நீங்க ஐடியா பண்ணாலே நான் சொதப்புற ஆளு. என்ன போய் ஐடியா பண்ண சொல்றீங்க? விஷ்ணு, ம் ஓவர் ஆக்டிங் பண்ணாம உருப்படியா ஏதாவது யோசிச்சு செய்யுங்க. ம் சரி, என்ன செய்யணும் சொல்லுங்க. ஏஞ்சலை போட்டு தள்ளணும். அப்படியா? அப்போ காசிமேட்ல கணேசனும் ரவுடி இருக்கான், அவன்கிட்ட பேசி. ஓ, அப்ப போட்டு தள்ளுறதுன்னா அப்படி இல்லையா? காமெடி பண்ணாம ஒழுங்கா யோசிச்சு ஏதாவது முடிவா சொல்லுங்க. அவளுக்கு நம்மளே இதை விட நல்ல வேலையை வாங்கி கொடுத்துட்டா? விஷ்ணு, இப்படி எல்லாம் கேவலமா யோசிச்சா உங்களுக்கு சரியா யோசிக்க தெரியாதுன்னு நினைச்சு உங்களை விட்டுட்டு போயிடுவேன்னு நினைச்சுக்காதீங்க. இதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். ஏங்க, இருந்தாலும் நீங்க ரொம்ப தான் அடம் பிடிக்கிறீங்க. இந்த விஷயம் கார்த்திகோட கவனத்துக்கு வரவே கூடாது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். புரியுது புரியுது. வேற என்ன பண்ணலாம்? பேசாம நான் அவளை லவ் பண்ணி அவளை உங்களை கிளியர் பண்ணிட்டா? லக்ஷ்மிக்கு தெரிஞ்ச பரவாயில்லையா? ஐயோ, அவளை நான் மறந்தே போயிட்டேன். என்ன வேணா பண்ணுங்க, ஆனா இந்த ஆட்டத்தை விட்டு அவளை தூக்குங்க. ஏங்க, அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண வேணாம். கார்த்தி அவளை வேணாம்னு சொல்லிடுவான். ம் அது எங்களுக்கும் தெரியும். அந்த அளவுக்கு இந்த விஷயம் போக கூடாதுன்னு பாக்குறேன். ம். ஏங்க, உங்களோட பயங்கர தொல்லையா இருக்குங்க. ஏஞ்சல் அம்மா பேரு சொன்னாலே நம்ம ஆள் சென்டிமெண்ட் ஆவறா. ஏற்கனவே லவ் பண்ண பொண்ணு வேற. பழைய பாசம் எப்படியும் பாக்கி இருக்கும். அந்த நல்லவனை ஏதாவது சென்டிமெண்ட் போட்டு கவுத்துற கூடாது. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? ஈஸியான ஒரு வழி இருக்கு. அதை விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருங்க. என்னங்க அது ஈஸியான வழி? கார்த்திக் என்ன எப்படி எல்லாம் லவ் பண்ணா பண்ணிட்டு இருக்கான்னு ஏஞ்சல் கிட்ட நீங்க சொல்லலாம்ல. அட ஆமால, எனக்கு இது தோணவே இல்லையே. எல்லாத்தையும் நானே சொல்லணும். ஏங்க, இதுதான் பாயிண்ட், முதல்ல சொல்லலாம்ல. அது என்னங்க, ஊர்ல இருக்க எல்லா கேவலமான ஐடியாவும் சொன்னதுக்கு அப்புறம் இதை சொல்றீங்க? சரி, அதை விடுங்க. இத சொல்லலாமா எப்படி? ஏங்க, தாராளமா சொல்லாங்க. வத்தி வைக்கிற மேட்டர் நான் சூப்பரா பண்ணுவேன். இது ஒன்னும் வத்தி வைக்கிற விஷயம் இல்ல. இருக்கிறத சொல்ல போறோம். ஆனா கொஞ்சம் ஃபீலிங்ஸ் எல்லாம் ஏத்தி அவ அதுக்கப்புறம் யோசிக்காத அளவுக்கு இத சொல்லணும். தாராளமா சொல்லிடுறேன். நீங்க சொல்றதுல மனசு உடைஞ்சு பல்பு வாங்கி ஒன்னு ஆபீஸ் விட்டு ஓடணும், இல்லனா கார்த்திகை பார்த்ததும் அண்ணான்னு கூப்பிடணும். விடுங்க, பின்னிரலாம். சொதப்பிச்சு நான் ராட்சசியா மாறிடுவேன். ஆளாளுக்கு மிரட்டுறாங்க. உங்களெல்லாம் எதுக்கு கூப்பிட்டேன்னு தெரியுமா? நீங்களே கொஞ்சம் அரசல் புரசலா கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்க எல்லாருக்குமே ஒரு ப்ரமோஷன் காத்துட்டு இருக்கு. தேங்க்ஸ். இதுல எனக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. நீங்களாம் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணீங்க, உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். அதையும் தாண்டி நீங்க தேங்க்ஸ் சொல்லணும்னா விஸ்வநாதன் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். டேவிட் ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாரு. ஆல்மோஸ்ட் இப்ப அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பொங்கல் முடிஞ்சதுமே உங்க எல்லாருக்குமே லெட்டர்ஸ் கிடைக்கும். என்ன, அவ்வளவுதான் உங்க சந்தோஷமா? இன்னொரு குட் நியூஸ். நம்ம டீம்ல இருந்து 4 பேர் ட்ரைனிங்காக சிங்கப்பூர் போறீங்க. அது யார் யாருன்னா லட்சுமி, விஷ்ணு, கார்த்திக், அப்புறம் இன்னொருத்தர் யாருன்னா நான் வரேன். ஹேய், டென்ஷன் ஆகாத, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீங்க 4 பேர் தான் போக போறீங்க. ஓகே, உங்க பாஸ்போர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருங்க. ஏற்கனவே எங்க பாஸ்போர்ட்ஸ் எல்லாம் லக்ஷ்மி கிட்ட தான் இருக்கு. ஓ, அந்த பாஸ்போர்ட்ஸ் எல்லாம் நீ டேவிட் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடு. விசாவும் டிக்கெட் அவங்க ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. ஓகே சூசன்.
ஓகே கைஸ், பார்ட்டி கொண்டாடுறது அப்ராட் போறதெல்லாம் இருக்கட்டும். பைலட் கம்ப்ளீட் பண்ணணும், ப்ராப்பரா டீம் செட் பண்ணணும். சந்தோஷம் கொண்டாட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் வேலை இன்னொரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கணும். எஸ் சூசன். ஓகே, நீங்க போலாம். ஓகே. ராஜி, சாரி. எதுக்கு? நான் கார்த்திக் மேல இருந்த கோவத்துல நான் உன்னை நிறைய டார்ச்சர் பண்ணிருக்கேன். ஐம் சாரி. சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சூசன். அதெல்லாம் நான் எப்போவும் மறந்துட்டேன். இன்னொரு விஷயத்துக்கும் நான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். என்ன? இல்ல, ஏஞ்சல் இங்க வரதுக்கு நான் தான் காரணம். முடிஞ்ச வரைக்கும் அவளை வேற டீமுக்கு புஷ் பண்ண பாக்குறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல சூசன். அவ விஷயத்துல கார்த்திக் தெளிவா தான் இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோட லைஃப்ல எவ்வளவோ மோசமான சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ணிருக்கேன். இருந்தாலும் இந்த ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேனோன்னு வருத்தமா இருக்கு. அது ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ ராஜி. பாய் சூசன். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், சூசன். என்ன? இல்ல, பாஸ்போர்ட் எல்லாம் உங்ககிட்ட எல்லாத்தையுமே கொடுத்துட்டேனா? என்ன விளையாடுற லட்சுமி? உன்னை கலெக்ட் பண்ணி நேரா ஹெச்ஆர் கிட்ட தானே கொடுக்க சொன்னேன். இல்ல, என்னோட டேபிள்ல தான் இருந்துச்சு. நான் தேடி பார்க்கறேன் சூசன். என்ன லட்சுமி, விளையாடுறியா? தேடி பாக்குறேன்னு சாதாரணமா சொல்ற? இல்ல சூசன், காணோம். காணுமா? கிளையண்ட் விசிட்க்கு முன்னாடி இந்த மாதிரி அப்பப்ப சின்ன சின்ன பொருள் எல்லாம் காணாம போகும். எதுக்கு நீ கம்ப்ளைண்ட் பண்ணல? இல்ல, பெருசா பிரச்சனை இல்லைன்னு விட்டுட்டோம். இப்ப பாஸ்போர்ட் காணோம்னதும் ரொம்ப பயமா இருக்கு சூசன். விளையாடுறியா? யார் இதெல்லாம் பண்றாங்க? தெரியல சூசன். யார் மேல உனக்கு டவுட்? கௌதம் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்றானோன்னு. சேச்சே, அப்படி இல்லாம பண்ணுவாங்க? கிளையண்ட் விசிட் நம்ம நல்லா பண்ணக்கூடாதுன்னு யாரோ சொதப்புறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இப்படி கண்டினியூ ஆகுதுன்னா எனக்கு டவுட்டா இருக்கு சூசன். முதல்ல போய் பாஸ்போர்ட்ஸை நல்லா தேடி பாரு. அப்படியும் காணும்னா ஈவினிங்குள்ள கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். ஓகே சூசன். ஓகே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ, என்னடாச்சு இது? காய்ச்சல். ஏங்க, காய்ச்சல்லாம் லீவ் போடலாம்ல. ஏங்க இப்படி ஊட்டி காஸ்டியூம் போட்டு இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? சரி, என்ன காய்ச்சல் ஏதாவது சொன்னாங்களா? காய்ச்சல்னு தான் டாக்டர் சொன்னாரு. அது இல்லங்க, இந்த சிக்கன் குனியா, மலேரியா, டெங்கு இந்த மாதிரி ஏதாவது? உங்க வாயில ஃபினாயில போட்டு கழுவ. ஏங்க, அது இல்லங்க, இது என்னன்னு தெரிஞ்சா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லலாம் தான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சாதாரண ஃபீவர் தான். சரி இருக்கட்டுங்க. அவன் இந்த மாதிரி காரணம் கிடைக்காதா ஒரு 2 நாள் லீவ் போட்டு வீட்டுல இருக்கலாம் பாத்துட்டு இருப்பான். நீங்க என்னடானா இப்படி 3க்கு போன நீல் ஆம்ஸ்ட்ராங் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வேலை இருக்குல்ல. ஏங்க, சும்மா சீன்லாம் போட்டுட்டு இருக்காதீங்க. நிஜமாதான். ஏங்க, நீங்க தான் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஃபைல் அமிச்சிட்டீங்கல்ல, அப்படியே லீவ் போட்டு பொங்கல் முடிச்சதும் வரலாம்ல. பொங்கலுக்கு நீங்க ஊருக்கு போறீங்களா? போல. யா? போலனா போல, சும்மா நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுக்கிட்டு. நோண்டி நோண்டி கேக்குறேனா? ஏங்க, பாவம் உடம்பு சரியில்லை, லீவ் போட்டு ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்றேன், அது ஒரு தப்பா? அப்படிலாம் தனியா விட்டுட்டு லீவ் போட முடியாது. என்னது? ஒன்றும் இல்லை. நல்லா புரிஞ்சிச்சு. என்ன புரிஞ்சிருச்சு? புரிஞ்சிச்சு. அதுக்காகலாம் ஒன்றும் இல்லை. ஏய், அதுக்காக இல்லைன்னு சொல்றேன்ல. அதான். நான் ஒன்றும் ஏஞ்சலையும் கார்த்திக்கும் தனியா விட பயந்துகிட்டு ஆஃபீஸ்க்கு வராம இல்லை. ஓ, அப்ப அதான் மேட்ரா? அப்ப நீங்க நினைச்சது அது இல்லையா? என்னராஜ் நீங்க? எதுக்கு தேவையில்லாம? நான் இல்லாதப்ப அந்த ஏஞ்சல் கேக்கு கட்லெட்னு கொண்டு வந்து கார்த்திகா கவுக்க பாப்பா. அதான். ஏங்க, சரியான ஆளுங்க நீங்க.
என்னடா சிரிப்பு? சொல்ல மாட்டேன். ஏய் என்ன இப்படி வந்திருக்க? மச்சான் அது புது ஸ்டைல்டா. யூகே எல்லாம் இப்படி தான் வந்து ஆபீஸ்ல உட்கார்றாங்களாம். என்னாச்சு ராஜி? சும்மாதான் லைட்டா குளிருது. குளிருதா? மச்சான் தான் சான்ஸ். காய்ச்சல் அடி தான் தொட்டு பாடுறா. ஏய் என்ன இப்படி கொதிக்குது? என்னமோ லைட்டா குளிருதுன்னு சொல்ற? இல்ல தெர்மோமீட்டர்ல கம்மியா தான் காமிச்சது. ஆமா மச்சான் ரொம்ப கம்மி. ஜஸ்ட் 103 தான். சும்மா சும்மா போய் சொல்லாதீங்க விஷ்ணு. டேய் காமெடி பண்றதுக்கு உனக்கு நேரங்காலமே இல்லையா? சாரி மச்சான். சரி வா போய் கம்பெனி டாக்டர் பார்த்துட்டு வருவோம். அவங்க இல்ல மத்தியானத்துக்கு மேல தான் வருவாங்களாம். சரி வா போய் முதல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு வருவோம். இல்ல கார்த்திக், சாதாரண காய்ச்சல் தான். ஒரு டோலோ 650 போட்டா சரியாயிடும். எதுக்கு உனக்கு இந்த வசூல்ராஜ் MBBS வேலைலாம்? கிளம்பி வா போலாம். வேணா கார்த்திக். என்ன பிரச்சனை உனக்கு? மச்சான் அவங்க ஊசிக்கு பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். சின்ன பிள்ளையா நீ? ஊசிக்கு பயப்படுற? இல்ல கார்த்திக், அது ஒன்றும் பேசாத, கிளம்பு. சரி போயிட்டு திரும்ப ஆபீஸ்க்கு வந்துடலாமா? ஒன்றும் தேவையில்ல, நேரா வீட்டுக்கு போலாம். கார்த்திக் ப்ளீஸ் கார்த்திக். டேய் என்னடா சம்பந்தமே இல்லாம சிரிச்சிட்டு இருக்க? இல்ல மச்சான், ஆளாளுக்கு ஒரு பிரச்சனை. சிலருக்கு காய்ச்சலுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட முடியாத அளவுக்கு பிரச்சனை. என்னடா உளர்ற? இல்ல மச்சான், ராஜு உங்க அப்பாக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்களாம். டேய் இப்போ நீ உன் வாயை மூடல, உன் மூக்கை உடைச்சு உன்னையும் சேர்த்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுவேன். வேணப்பா. இப்போ நீ ஹாஸ்பிட்டலுக்கு வருவே மாட்டியா? நானும் லீவ் போட்டு கூட வரேன், போலாம்ல? அப்போ ஓகே. என்ன சிரிக்கிற? ஒரு கேக்கும் கட்லெட்டுக்கும் காதலிக்கிறவன் நான் கிடையாது. ரொம்ப தான் முந்தானையில் முடிஞ்சு வச்சுக்கிறீங்க, வா போலாம். உனக்கு எப்படி தெரியும்? பொண்ணுங்க எவ்வளவுதான் மாடர்னா மாறினாலும் இந்த விஷயத்துல மட்டும் அப்படியே இருங்க. ஓ சிரிப்பு வேற வருதா உனக்கு? வா போலாம். ஏய், நிக்க கூட முடியல, ஆனா இதுல மட்டும் உஷாரா இருங்க. வா போலாம். எங்கடா புளிய காணோம்? லீவு மாமா. பிளடி பாஸ்கர் அவனுக்கு என்னடா லீவு? மாமா இந்த வருஷத்து பொங்கல் மாதிரி ஒரு பொங்கலை சரித்திரமே சந்திச்சது இல்ல மாமா. என்னடா சொல்ற? அட ஆமா மாமா, இந்த வருஷம் பொங்கல் நச்சுன்னு நயமா செவ்வாய் புதன்ல வருது. அது மட்டும் இல்லாம சனி ஞாயிறு லீவு. நீ திங்கட்கிழமை லீவ் போட்டனா திரும்பவும் செவ்வாய் புதன் வியாழன் லீவு. இப்ப வெள்ளிக்கிழமை லீவ் போட்டேன்னு வையே, சனி ஞாயிறு லீவு. ஆக மொத்தம் நீ 2 நாள் லீவ் போட்டினா 9 நாள் லீவு மாமா. டேய் இன்னொரு முறை சொல்றா. 2 நாள் லீவ் போட்டினா 9 நாள் லீவு மாமா. இன்னொரு முறை சொல்லுங்க. இழிஞ்சுது. 2 நாள் லீவ் போட்டா 9 நாள் லீவு மாமா. டேய் கட்ட, எனக்கு ஏன் திருவள்ளுவரை பிடிக்கும் சொல்லு? திருக்குறள் எழுதுனதுனாலயா? அது இல்லடா, பொங்கல் லீவோட சேர்த்து பின்னாடியே இன்னொரு நாள் லீவ் வாங்கி தராரே, அதனால மாமா எப்படியாச்சும் நாம 2 நாள் லீவ போடுறோம். நாம ரொம்ப நாளா போகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தோமே கோவா, அதுக்கு கட்டாயம் போறோம். டேய் 9 நாளுங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடாது? அட போ மாமா, 9 நாளே பத்தாது மாமா. ஏன்டா? மாமா ஒரு 5 நாள் குடிக்கிறோம், ஆ. கூத்தடிக்கிறோம். அப்புறம் ஒரு 3 நாள் கோவா சர்ச்சு, கோவா பீச்னு இங்கெல்லாம் நின்னு ஒரு 4 போட்டோ எடுத்துக்கணும். இல்லனா நான் இங்க நம்ம கோவா போகணும்ங்கிறதே நம்பாது மாமா. எந்த நாயிடா சொல்ற? பொதுவா சொன்ன மாமா. ஓஹோ போயிடுவோம். மாமா போன வருஷம் குடியரசு தினம், சுதந்திர தினம், ரம்ஜானி, தீபாவளி எல்லாம் சனி ஞாயிறுல வந்து நம்மள சதாய்ச்சிருச்சு. வாரத்துக்கு நடுவுல நச்சுன்னு வந்து நமக்கு லீவு தந்த ஒரே பண்டிகை பொங்கல் பண்டிகை மட்டும்தான். அத நம்ம கோவான்ஸோட கொண்டாடுறோம். டண்டனக்கா டன்னு. எப்படிடா லீவ் கேக்குறது? ஆமா மாமா, இத நாம உசாராத்தான் யோசிக்கணும். திங்களு வெள்ளின்னு இப்படி சம்பந்தமே இல்லாத 2 நாள் நாம லீவ் கேட்க போறோம். நம்ம பி கேர்ஃபுல்லா இல்லனா நம்ம நிலைமை வெரி சாரி ஆயிடும். என்ன பண்ணலாம்? மாமா திங்கக்கிழமை தாத்தா இருந்துட்டாரு, வெள்ளிக்கிழமை அவர் காரியம். டேய் ரொம்ப கிளிஷேடா இருக்க, இன்னும் கொஞ்சம் கிரியேட்டிவா யோசிக்கலாமே. ஆமா மாமா. மாமா ம். உனக்கு நெஞ்சு வெளி? இல்ல மாமா, சும்மா சொன்ன மாமா. டேய் மோகனு ஹார்லிக்ஸ் பாட்டிலோட வந்து ஆஸ்பத்திரியில நிப்பான். இத பாருடா, நாம செத்து போட்டோன்னு பொய் சொன்னா கூட அத கன்ஃபார்ம் பண்றதுக்கு மாலையோட வந்து நிப்பான் ராஸ்கல். இந்த பரந்த பாரத தேசத்துல ஒரு 2 நாள் லீவ் போட காரணமே கிடைக்க மாட்டேங்குதே மாமா. ஆமாடா கட்ட, என்ன கொடுமை மாமா இது. இந்த கையால
எத்தனை பேருக்கு லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துருப்போம். நமக்கு ஒரு லீவ் லெட்டர் எழுதுறதுக்கு கஷ்டமா இருக்கே மாமா. டேய் கரெக்டா யோசிடா கருவாயா. அவசரத்துக்கு எதுவுமே வரமாட்டேங்குது மாமா. பேசாம எஸ்கேப் ஆயிட்டு அப்புறமா வந்து சாரி சொல்லிக்கலாமா? வேணாம் மாமா, ஆபீஸ்ல நிலவரம் எல்லாம் கலவரமா இருக்கு. எப்படா கோழி குனியும் அதை அடிச்சு குருமா போடலானே அந்த டேவிட் பையன் காத்துக்கிட்டு இருக்கான். இப்ப சிக்கணும் செதச்சிருவான். ஐடியா. என்ன மாமா? கோவாவுல ஒரு கிளைண்ட்டுக்கு 10,000 கம்ப்யூட்டர் தேவைப்படுது. ஏன் மாமா, கோவால ஒருத்தனுக்கு கம்ப்யூட்டர் தேவைப்படுதுன்னா அத மும்பைல இருக்கிறவன் தானே விப்பான். ரொம்ப ஓவரா கேள்வி கேப்பே நீ. இதெல்லாம் அந்த மொக்க மோகனு கேப்பான். டேய் நாம கம்ப்யூட்டர் விற்க போறது நாமக்கல் நாராயணனுக்கு. அவன் லீவ்ல கோவாவுக்கு போயிருக்கான். அங்க வச்சு தான் ஆர்டர் பாம்ல கையெழுத்து போட போறான். கையெழுத்து போட்ட ஆர்டர் பாம மோகன் கேப்பான்ல. டேய் இதெல்லாம் ஒரு மேட்டராடா. நாராயண ஆர்டர் பாம்ல கையெழுத்து போடுற அவன் ராசியான பெண்ணை நாமக்கல்லையே மறந்து வச்சுட்டு போயிட்டான். மாமா ஓரளவுக்கு நெருங்கி வருது. லாஜிக்ல இருக்க சின்ன சின்ன ஓட்டைய மட்டும் அடைச்சிட்டோம். இந்த கதை ஹிட் தான். டேய் என்னடா என்ன லாஜிக் ஒதுக்கிது உனக்கு? ஏன் மாமா, நாமக்கல்ல இருக்க ஒருத்தன் எதுக்கு மாமா 10,000 கம்ப்யூட்டர் வாங்க போறான்? டேய் கோமிட்டி தலையா, இன்னைக்கு நாமக்கல்ல ஓஹோன்னு இருக்கிறது 2 பிசினஸ். ஒன்னு கோழி பண்ணை, இன்னொன்னு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு. சம்பந்தமே இல்லாத 2 தொழிலா இருக்கே. என்னடா சம்பந்தமே இல்லாத தொழில்? இத பாருடா, கோழி பண்ணையும் ஸ்கூலும் ஒண்ணு தான்டா. இன்னும் சொல்ல போனா கோழி பண்ணை நடத்துறதை விட ஸ்கூல் நடத்துறது ரொம்ப ஈஸியா. அதை எப்படி சொல்ற? டேய் பசங்க பீஸ் கட்டுவாங்க, கோழி பீஸ் கட்டாதே. இத பாருடா, மத்தபடி 10 வாரம் கோழியை வளர்க்கணும், அங்க 10 வருஷம் புள்ளைங்களை வளர்க்கணும், அவ்வளவுதான். மாமா லாஜிக் ரெடி. இத வச்சு லீவ்ன்ற மேஜிக்க வொர்க் அவுட் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதா? டன்னு டண்டடா டன்னு. வரானா. குட் Good ஈவினிங் evening, சார். sir. ஏதோ பயங்கரமா பிளான் பண்ற மாதிரி தெரியுதே. ஆக்சுவலி அது வந்து 2 நாள் லீவ் போட்டா 9 நாள் லீவ் கிடைக்கும்னு டுபாக்கூர் பிளான் எல்லாம் போடாதீங்க. நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஆஹா, கிரவுண்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவுட் பண்ணுவோம் போல இருக்க. ஆக்சுவலி சார், ஆக்சுவலி முதுகொலி எல்லாம் கிடையாது. திங்கள் வெள்ளி நீங்க 2 பேரும் ஆபீஸ்க்கு வந்தே ஆகணும். அது ஏன் சார்? யோ எனக்கு முக்கியமான வேலை இருக்கியா? நான் இல்லாதப்போ நீங்க தான் ஆபீஸ பாத்துக்கணும். ஆபீஸ செக்யூரிட்டி பாத்துப்பான் சார். இந்த நக்கல் பேச்செல்லாம் வேண்டாம். ஒழுங்கா ஆபீஸ்க்கு வர வழியா பாருங்க. எங்க சார் போறீங்க? கோவா போறேன். கோவாவா? கோவாவா? யோ நான் ஊர் சுத்த போறதா நினைச்சுக்காதீங்க. முக்கியமான சேல்ஸ் காலுக்காக போறேன். சார் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. கோவாவுல சேல்ஸ்னா மும்பை ஆபீஸ் தானே பண்ணுவாங்க. ஆனா ஆர்டர் கொடுக்க போறது நம்ம நாமக்கல் நரசிம்மன் தானே. மாமா நாராயணனத்தான் நரசிம்மன்னு சொல்லியிருக்காரு. இது ஒண்ணுதான் கரெக்ஷன், வேற ஒண்ணும் இல்ல. ஆமாண்டா கட்ட. அவர் என்ன சார் பண்றாரு? ஸ்கூல் நடத்துறாரு. லீவுக்கு கோவா போயிருக்காரு. அங்க வச்சு ஆர்டர் சைன் பண்றாரு. ஓகேவா? ஓகே சார். நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களே, என்ன? அது ஒண்ணும் இல்ல சார், ஒரு நிமிஷம் நாங்க லேட்டு, நீங்க முந்திக்கிட்டீங்க. சரி ஒழுங்கா ஆபீஸ பாத்துங்க. நம்ம 9 நாள் கழிச்சு சந்திப்போம். இது கூட நாங்க சொல்ல வேண்டிய டைலாக் தான் சார். என்ன வளர்ற? ஒண்ணும் இல்ல சார். சரி பத்திரமா பாத்துங்க. கட்ட உண்மைய கூட கொஞ்சம் முன்ன பின்ன சொல்லலாம்டா, ஆனா பொய்ய உடனே சொல்லிடணும். ஏன் மாமா? இல்லனா இன்னொருத்த முந்திப்பான். பார்த்தல நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க உடம்பு சரியாயிடுச்சா? இப்படி ஒரே நாள்ல ஓடி வந்துட்டீங்க? எனக்கு உடம்பு சரியாறதெல்லாம் இருக்கட்டும். நீங்க ஏஞ்சல் கிட்ட பேசிட்டீங்களா? இன்னும் இல்ல. ஏன் நல்ல நாளுக்காக காத்துட்டு இருக்கீங்களோ? என்னங்க எப்படி கலாய்க்கிறீங்க? பின்ன ஏஞ்சல் கார்த்திக் கல்யாணம் முடியட்டும்னு வெயிட் பண்றீங்களா? பேசிடுறேங்க. இன்னைக்கே பேசிடுங்க. பேசிடுறேன். இப்பவே பேசுங்கங்கற. ஐயா என்னங்க உங்களோட பெரிய தொல்லையா இருக்கு? நன்றே செய், அதை இன்றே செய். போன் பண்ணி அவளை உடனே வர சொல்லுங்க. இல்ல ராஜி. பேசுங்க பேசுங்கங்கறல. ஹலோ ஏஞ்சல், எங்க இருக்க? ஒரு நிமிஷம் கேண்டீன் வாயேன். அட மாமா சொல்றேன். வரட்டும் ராஜி, பேசிடுறேன். சோட்டா பீம் டாடா பீம்னு கொஞ்சிட்டு பேச வேண்டியதை பேசாம விட்டுறாதீங்க. இல்ல இல்ல பேசிடுறேன். ஒழுங்கா பேசுங்க. ஹாய். ஹாய். என்ன பால் பவுடர் அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொன்ன? முதல்ல உட்காரு சொல்றேன். இப்ப சொல்லு, என்ன விஷயம்? டீ சாப்பிடுறியா?
என்னடா பில்டப்லாம் ஜாஸ்தியா இருக்கு? சொல்றேன் டீயா காஃபியா? ஒண்ணு வேண்டாம். என் மனசு பூரா நீ இன்ட்ரெஸ்டிங்கா சொல்ல போற அந்த மேட்டர்லயே இருக்கு. அது இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்னு நீ எப்படி கெஸ் பண்ற? உன்ன மாதிரி ஒரு கஞ்சன் டீ வாங்கி தரேன்னு சொன்னா அது வர்த்தான மேட்டரா தானே இருக்கும். அடி பாவி, நான் கஞ்சனா? சரி சரி, பாயிண்ட்டுக்கு வா. என்னன்னு உன்னால கெஸ் பண்ண முடியுதா? ஆம், நான் ஒரு விஷயம் இதுவாதான் இருக்கும்னு யோசிக்கிறேன். இருந்தாலும் முன்னாடியே சொன்னா நீ தேவையில்லாம பல்பு கொடுப்ப. அதனால நீயே சொல்லிடு. சேச்சே, நான் சொல்ல போறதும் நீ கெஸ் பண்ண போறதும் கரெக்டா இருந்ததுன்னா நான் உண்மையை ஒத்துப்பேன். நான் மாத்தில பேசவே மாட்டேன். ஆம், என்கிட்ட பேச சொல்லி ஒருத்தர் ஒண்ணு அனுப்பியிருக்காங்க. கரெக்டா? இப்படி கரெக்டா அடிக்கிறா? ஏய், என்னடா கரெக்டா? ஏ, சும்மா என் வாயில இருந்து போட்டு வாங்காத. ஒழுங்கா என்ன விஷயம் சொல்லு. ம், கார்த்தி லவ் பண்றான் அதானே? ஏஞ்சல், அவனுக்கு என்கிட்ட சொல்றதுக்கு கூச்சமா இருக்கு. உன் மூலமா என்கிட்ட சொல்லியிருக்கான். அது இல்ல ஏஞ்சல். என்ன இல்ல? கார்த்தி லவ் பண்றான். அதத்தான் நானும் சொன்னேன். ஆனா அது உன்னை இல்ல. என்னடா சொல்ற? ம், கார்த்தி வேற ஒரு பொண்ணை லவ் பண்றான். ஓ, அப்படின்னு அவன் உன்கிட்ட சொல்ல சொன்னானா? அவன் சொல்ல ஏஞ்சல், நான் தான் சொல்றேன். உன் மேல இருக்க அக்கறை இல்ல. உனக்கு என்ன திடீர்னு என் மேல இவ்ளோ அக்கறை? இல்ல ஏஞ்சல், நான் வந்ததுல இருந்தே பாத்துட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் பழைய மாதிரி காத்திக்கிட்ட மூவ் பண்ற மாதிரி தெரியுது. எதுக்கு மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு கடைசியில அவதிப்பட போறேன்னு தான். ஓ, எனக்கு நல்லது பண்ணலான்னு பாக்குற. நீ கார்த்தியை லவ் பண்ற தானே? உண்மையை சொல்லு. கார்த்தி தானே இதை என்கிட்ட சொல்ல சொன்னா? யாரு சொல்ல சொன்னாங்கன்ற முக்கியம் இல்ல, விஷயம் இதுதான். இது பாருடா, அவனை பத்தி எனக்கு தெரியும். அவன்லாம் யாரையும் லவ் பண்ண மாட்டான். அவன் நல்லவன். நல்லவன் லவ் பண்ண கூட ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? அப்படி இல்லடா, அவன்லாம் ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு வாழ்ற டைப். என்கிட்ட சின்ன சண்டைக்காகலாம் ஆளை மாத்துறவன் அவன் கிடையாது. இது சின்ன சண்டையா? நீ அவனை பிரிஞ்சு ஏறக்குறைய 3 வருஷம் ஆக போகுது. இப்ப போய் திடீர்னு ஒரு கேக் டப்பா எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இவ்வளவு நாள் கோச்சிட்டு இருந்ததெல்லாம் லொல்லு லைன் சொன்னா இதெல்லாம் என்ன அர்த்தம் ஏஞ்சல்? இங்க பாரு, நான் இப்பவும் அவனை லவ் பண்றேன். அவனும் என்னதான் லவ் பண்ணுவான். நானாச்சும் மாறதுக்கு சான்ஸ் இருக்கு, ஆனா அவன் மாறதுக்கு சான்ஸே இல்ல. என்ன ஏஞ்சல் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் அப்படிதான். அவன் லவ் பண்றான்னு சொன்னதும் அவன் யாரை லவ் பண்றான்னு கேட்பேன்னு நினைச்சேன். நீ என்னமோ அவன் லவ்வே பண்ண மாட்டான் கான்டாக்ட் சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்க. அவனை பத்தி எனக்கு தெரியும்பா. சந்தேகப்படுறவளா இருந்தா அவன் யாரை லவ் பண்றான்னு கேட்கணும். எனக்கு தான் அவன் மேல நம்பிக்கை இருக்கே, நான் அதுக்கு கேட்க போறேன். அவன் நம்ம ராஜியை தான் லவ் பண்றான். என்ன சிரிக்கிற? இப்போ நம்பலையா? ஏய், சான்ஸே இல்ல. கார்த்தில யாரையுமே லவ் பண்ண மாட்டான். அதுவும் ராஜி மாதிரி ஒரு பொண்ணு கண்டிப்பா பண்ணவே மாட்டான். ராஜிக்கு என்ன குறைச்சல்? ஏய், அவன் ஒரு ஸ்டைலான மாடர்னான ஆளு. அவன் போய் ராஜி மாதிரி ஒரு வில்லேஜ் பொண்ணு? சான்ஸே இல்ல. உனக்கு டைம் பாஸ் ஆலனா மொபைல்ல ஆங்கிரி பேர்ட் விளையாடு. இந்த மாதிரி சும்மா என்ன கூப்பிட்டு வெறுப்பேத்தாத. கார்த்தி ராஜியை தான் லவ் பண்றான், அதுதான் உண்மை. பண்ணட்டும், நான் இல்லன்னு நினைச்சு பண்ணிருப்பான். அத நான் இப்ப வந்துட்டேன்ல. அவனோட முதல் காதல் உண்மையான காதல், அது நான் தான். அந்த ராஜி அவனை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தா அவகிட்ட சொல்லி வை. பாவம் தேவையில்லாம ஏமாந்துட போறா. நான் வரட்டா?